இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும் சார்? என் பேர் பாண்டியன். நான் தான் பாரதிக்கு 2 லட்ச ரூபாய் பணம் கொடுத்த ஃபைனான்சியரு. காலையில் வந்து பணத்தை திருப்பி கேட்டு போயிருந்தேன். அதில் ஒரு தப்பு நடந்து போச்சு சார். ஃபோனில் என்னை கூப்பிட்டு பணத்தை பற்றி கேட்டப்போ மனம் வந்து என்கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்ததா ஒரு பொய்யை சொல்லிட்டேன். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நீங்க பணத்தை கொடுத்துருக்கீங்க, இப்ப பணத்தை வாங்கிட்டேன்னு போய் சொன்னேன்னு சொல்றீங்க? ஆமாம் சார், நான் தெரியாமல் ஒரு பாவத்தை பண்ணுறதா இருந்தேன். இதோ நிற்கிறாங்களே அண்ணன் தங்கச்சி 2 பேரும் என்னை பார்க்கறதுக்காக என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. பாரதி கொடுக்காத பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு பொய் சொல்ல சொல்லி அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஆதி, இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. பாரதியும் மனோவும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ பிளான் போட்டு வந்து உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமா சேர்ந்து உங்ககிட்ட ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. யோ, முதல்ல வெளியே போ. சும்மா உன் கதையெல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல. யோ, வெளியே போ. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. அவங்க சொல்ற மாதிரி நான் பொய் சொன்னா அதே காரணமா வச்சு இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் அவங்க கொடுக்குற பணத்துக்காக ஆசைப்பட்டு அநியாயமா ஒரு பொய் சொல்லிட்டேன். இவங்க 2 பேர் மேலேயும் திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். பாரதிய மனோவும் என்னை வந்து பார்த்து வீட்டில் நகையை காணும்னு பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பழி பாரதி மேலே விழுந்துருச்சுன்னு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்பதான் இவங்க திட்டமே எனக்கு புரிஞ்சுது. நான் உடனே பாரதியும் மனோவையும் கூட்டிக்கிட்டு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக இப்போ கிளம்பி வந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க சார். என்னுடைய பணத்தை ஆசையால் எந்த தப்பும் செய்யாத அப்பாவி இவங்க 2 பேரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பாரதி, மனோ, நீங்கள் 2 பேரும் என்னை மன்னிச்சிடுங்க. ஆதி சார், நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அப்போ வரேன் சார், வரேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க மித்ரா? நீ ஆதித்யாவை ரூம்ல அடைச்சு வச்சு அவன் உயிரோட விளையாடின அன்னைக்கே நான் உனக்கு வார்னிங் கொடுத்தேன். நான் அவ்வளவு தூரம் சொன்னதையும் மீறி மறுபடியும் வீட்டை விட்டு பாரதியை அனுப்புறதுக்கு, இப்படி ஒரு அசிங்கத்தை பண்றதுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? ஆதி,